ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் கூட உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியுமாய் நானும் நீங்களும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியான கிருபைகளையும் பாக்கியத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் ஒவ்வொரு நாளையும் தாண்டி வரும் பொழுது அந்த நாளின் முந்தைய நாளை நாம் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், எல்லா காரியத்திலும் தேவன் நம்மை எப்படியாக வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை நம்மாலே நிச்சயமாய் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகினால் தானே வேதத்தில் நாம் பார்க்கின்றோம், அவரை நம்பின மனிதர் பாக்கியவான்கள் என்று சொல்லி, அவரை விசுவாசிக்கின்றவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் இந்த காலை வேளையிலும் கூட அவரை விசுவாசித்தவர்களாய் நம்பினவர்களாய் அவருடைய சமூகத்தில் நானும் நீங்களும் கூடி வந்திருக்கின்றோம். அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்ய போதுமான தேவன் என்பதை நானும் நீங்களும் அறிந்தவர்களாய் அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கின்றோம். மத்தேயு 8வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Matthew chapter 8 verse 26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. 27வது வசனம் சொல்லுகிறது, அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் அந்த படவில ஏறிக்கொண்டு போகின்றார்கள். அப்பொழுது படகு அலையினாலே மூடப்பட்டு கடலிலே பெரும் காற்று உண்டாகிறது. அந்த இடத்துல மூழ்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகில அவர் பிரயாணம் செய்கின்றார். அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுதுதான் வந்து கேட்குறாங்க, நாங்கள் மடிந்து போவது உமக்கு அக்கறை இல்லையா ஆண்டவரே என்று சொல்லி. அதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்றாம். இதிலிருந்து நானும் நீங்களும் என்னத்தை கற்றுக்கொள்கின்றோம் இந்த காலை வேளையில? நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் கூட அநேக வேளைகளிலே இப்படிப்பட்ட கடல் சீற்றத்தை போல, கடல் கொந்தளிப்பை போல படகு அமிழத்தக்கதான ஒரு சூழ்நிலை வரக்கூடியதாய் காணப்படுகிறது. அந்த வேளையில் தானே நானும் நீங்களும் என்ன செய்கின்றோம்? உலகத்தில் உள்ளவர்களை அல்லது உலகத்தின் காரியங்களை நாம் நோக்கி பார்க்கின்றவர்களாய் இருக்கின்றோம். அல்லது இப்படிப்பட்ட கேள்விகள் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாய் எழும்பக்கூடியதாய் இருக்கிறது. என் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, அல்லது என்னை கண்ணோக்காமல் போய்விட்டாரோ என்று சொல்லி நானும் நீங்களும் அங்கலாய்க்கின்றவர்களாய் காணப்படுகின்றோம். அப்படிப்பட்ட வேளைகளிலே ஆண்டவரை பார்த்து சொல்கிறோம், ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு தெரியவில்லையா என்று சொல்லி. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களில் அப்படிப்பட்ட பெரும் சீற்றங்கள் வரும் பொழுது நாம் பயந்து போய்விடுகின்றோம். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார், நானும் நீங்களும் பயந்து போயிருப்போம் என்று சொன்னால், பயந்தவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால், அற்ப விசுவாசிகளே, நீங்க விசுவாசிகளாய் இருக்கின்றீர்கள், ஆனால் உங்களுடைய விசுவாசத்தில் குறைவு காணப்படுகிறது. இன்றைக்கும் கூட ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கின்றவராய் இருப்பார் என்று சொன்னால், நம்முடைய பதில் என்னவாய் இருக்கின்றது? இந்த கால வேளையில் சிந்தித்து பார்ப்போம். இல்லை ஆண்டவரே, நான் விசுவாச குறைவாய் காணப்பட்டாலும் உம்மை நான் நோக்கி பார்க்கும் பொழுது நீர் என்னிடத்திலே விசுவாசத்தை நீரும் அதிகரிக்க செய்கின்றீர். எப்படி என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பங்களிலே செய்கின்ற அற்புத அதிசயங்கள் அதற்கு மேலாய் காணப்படுகிறது. ஆகினாலே உம்மை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற காற்றையும் கடலின் சீற்றத்தையும் அவர் தாமே அமைதலாக்க அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். அப்பொழுது தானே பார்க்கின்றவர்கள் சொல்லுவாங்க, அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு 27வது வசனம், இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது மற்றவர்கள் பார்த்து சொல்லுவார்கள், இப்படிப்பட்ட உன்னதமான தேவனை இவர்கள் தெய்வமாய் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி. அவர்களும் கூட இப்படிப்பட்ட ஒரு தேவனை அறிந்து கொள்ள அது ஏதுவாக காணப்படும். ஆகினாலே சோர்ந்து போகாதே. இந்த நாளிலும் கூட கர்த்தர் எல்லாவற்றையும் தம்முடைய சித்தப்படி உனக்கு நடத்தி தர அவர் போதுமானவராக இருக்கின்றார். அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்து உன்னை வழி நடத்துவார். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.